அந்த கலாச்சாரம் எங்கே பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னேன், பெண்களிடத்துல தான் பாதுகாக்கப்படுது. பெண்களுக்கு வராத பிரச்சனைகளே கிடையாது. மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க தப்பு நான் பண்ணா சாரிங்கன்னு பயந்துப்பேன், இன்னொருத்தர் தப்பு பண்ணா விட மாட்டேன். அவ்வளவுதாங்க. நமக்கு பாதுகாப்பு நம்மளை தவிர யார் இருக்க முடியும்? நம்ம வயிறு பெஸ்டா நம்ம சாப்பிடுற மாதிரி நமக்கு தூக்கம் தான் நம்ம தூங்குறோம். நமக்கு பாதுகாப்பு மட்டும் இன்னொருத்தர் தேடணுமா? தாக்க வேண்டும். அந்த மனதை ஒழுங்குபடுத்துறது பத்தி ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன், எப்படி இருக்கணும் அப்படின்றது. மனதை சைக்காலஜிங்கனால கேட்குறேன். ஃபர்ஸ்ட் திங், அந்த மனதை ஒழுங்குபடுத்தணும்னா ஒரே ஒரு விஷயம், ஒபீடியன்ட். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், உங்கள் டீச்சர்ஸ் ஒபே பண்ணு, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணு. இஃப் யூ ஆர் அ வைஃப், ஒபே யுவர் ஹஸ்பண்ட். இப்போ ஒரு சன் அண்ட் டாட்டர், ஒபே யுவர் பேரண்ட்ஸ், ஒபே டீச்சர்ஸ். நீ மனைவியா இருக்கிறையா, கணவனுக்கு கீழ்ப்படி, என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை உன் கணவர் வந்து ஒரு வேண்டாத ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்காரு, ஒரு குடிச்சிட்டு வந்து உன்னை அடிக்கிறாரு, உனக்கு பைசா தரல, உனக்கு ஏதாவது பண்ணலையா, அந்த மாதிரி நேரத்தில் நீ என்ன பண்ணு, நீ தானா உன்னோட வழிகளை தேர்ந்தெடுத்து பாரு. அதுவும் உன்னோட கலாச்சாரத்துக்கோ உன்னோட பண்பாட்டுக்கோ இழுக்கு வராம நீ நடந்துக்கோ. சரி. அங்க கலாச்சாரம் எங்கே பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னேன், பெண்களிடத்துல தான் பாதுகாக்கப்படுது. பெண்களுக்கு வராத பிரச்சனைகளே கிடையாது. எல்லா இடத்துலையும் அவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். அந்த நிலைமையில கூட அவங்க அந்த இடத்துல நின்று சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ அந்த இடத்துல நம்ம இப்படி நடந்துக்கணும், இந்த மீறி நம்ம போகக்கூடாது. இந்த ஆத்த கரையை தாண்டி கடலுக்குள்ள போனா மாஞ்சிருவோம். அதே போலதான் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒழுக்க நெறிமுறைங்கிற ஒரு கோட்டை தாண்டி போனோம்னா நம்ம விபத்துகள் தான். விபத்துகள் எப்படி என்றால் மிக கடுமையான கான்சிக்வன்சஸ், என்ன சொல்றது, கடுமையான விளைவுகள். அதை வந்து ஒரு பெண்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது. அவங்களால் மற்ற பெண்களுக்கும் ஒரு அவப்பெயர். இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்க காலையில் எழுந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க குழந்தைங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு கணவரை பாதுகாத்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப். அவங்க போகிற இடத்துல வர இடத்துல அவங்களுக்கு சின்ன சின்ன இன்னல்கள் வர்றப்போ அது எப்படி மேற்கொள்றது. நிறைய சட்டங்கள்லாம் வந்திருக்குது, தைரியமாக கொண்டு வரக்கு சிரமப்படுறாங்க. அது சம்பந்தமாக எதுக்கு பயக்கணும்? நீ தப்பு பண்ணா பயந்துக்கோ, இன்னும் தப்பு பண்றதுக்கு பயக்கக்கூடாது. தப்பு பண்ணனா சாத்திடு. இட் இஸ் மை பாலிசி. பட் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க தப்பு நான் பண்ணா சாரிங்கன்னு பயந்துப்பேன், இன்னொருத்தர் தப்பு பண்ணா விட மாட்டேன். அது வேலைக்கு போகிற இடங்கள்ல நிறைய இடைஞ்சல்கள் வருது இல்லையா, அதுக்காக அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிட்ட அவங்க பாதுகாப்பு எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்காக தான் கேட்குறேன். முதல்ல பெண்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க சில நேரங்களில் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது, தனிமையான பயணங்கள் வந்து ஏற்பட நிலைமை வருகிறது. அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும். கூட யாராவது ஒரு தோழியோ ஒரு நட்போ யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போகலாம், இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணலாம். இல்லையா அந்த மாதிரி போகிறப்போ எனக்கு இந்த மாதிரி 6 மணிக்கு மேலே எனக்கு ஒரு வேலை கொடுக்காதீங்க, நான் வந்து மார்னிங்லேருந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். அதையும் மிஞ்சி நம்ம வேலைக்கு வர்றப்போ ஏதாவது ஒரு துணையை அழுத்தி சொல்லலாம், செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கலாம். இல்லை நம்ம என்ன சொல்லலாம், அது அவங்களோட வேலையை பொறுத்தும் அவங்க இதை பொறுத்தும் அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன இடைஞ்சல் வரும்போதே முன்கூட்டி ஒரு தவறான ஒரு அணுகுமுறை ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது முன்கூட்டி தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப அக்ரெசிவ் ஆகும்போது தான் ஒரு இஷ்யூவாக வரும்போது வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஏன் அவ்வளோ வெயிட் பண்ணணும்? ஏன்னா அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி 2-3 கவுன்சிலிங்க்கு எனக்கு 2-3 பேர் வந்தாங்க. இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வெளியே சொல்ல பயமாக இருக்குது அப்படின்னு. சில சமயங்களில் வந்து ஆண்கள் வந்து தன்னை அசிங்கமான முறையில் அணுகுமுறை பண்ணியிருக்காங்க. த அப்ரோச் இஸ் வெரி டர்ட்டி, ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு சே இட் அவுட் சைட். அது எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. முதல்ல அவங்க அந்த இதை விட்டுட்டு அவங்க யாராவது ஒருத்தர்கிட்டயா தனித்துவமாக போய் அவங்க சொல்லணும். அவங்க சொன்னாங்கன்னா 100% இதுக்கு ஒரு முடிவு இருக்குது. இன்றைக்கி வந்து நிறையா பேர் அந்த மாதிரி வெளியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் எடுக்கப்பட்ட முடிவுகளும் நிறையா. ஆரம்பத்திலே சொன்னால் கொஞ்சம் ஆரம்பத்திலே சொன்னால் சின்ன விஷயம்,
ஆரம்பத்துல ஏன் சொல்லணும் இன்னொருத்தர்கிட்ட? நம்மளே முடிவெடுத்தலாம். ஏன் முடிவெடுக்க கூடாது? சட்டையை புடிச்சு 4 கிளி இழுத்து உட்கார வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் முன்னால நடந்துப்பா அந்த மாதிரி. முடியாது இல்லையா? அதான் பண்ணணும். நான் அதான் பண்ணுவேன். அதனால அதான் செய்யணும். நல்லது. அவ்வளோதாங்க. நமக்கு பாதுகாப்பு நம்மளை தவிர யார் இருக்க முடியும்? நம்ம வயிறு பெஸ்டா நம்ம சாப்பிடுற மாதிரி நமக்கு தூக்கம் தான் நம்ம தூங்குறோம். நமக்கு பாதுகாப்பு மட்டும் இன்னொருத்தர் தேடணுமா? தாக்க வேண்டும். ஆயுதங்களை எடுத்துட்டு போகணும். ஒரே போடாக போட வேண்டும். இதுதான் பெண் பாதுகாப்பு. ஒத்துக்கிறீங்களா சார்? ஒத்துதானே ஆகணும். நீங்கள் சொல்லும்போது ஒரு சைக்காலஜிஸ்டாக சொல்கிறீங்க, அது பெண்களுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்கும் உங்களோட பேச்சு. அதை நான் ரொம்ப விரும்புகிறோம். வேற ஒன்றும் இல்லை. யார் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? there is no one. நமக்கு நாமே பாதுகாப்பு. அதுதான். அவ்வளோதான். நம்ம வயிறுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம பாதுகாப்பு. இன்றைய சூழ்நிலை பெண் கல்வி எப்படி இருக்குது மேம் உங்களோட பார்வையில்? இன்றைய சூழ்நிலை பெண் கல்வி, அரசு பள்ளிக்கூடம்னு ஒரு பர்டிகுலர்ஸ் இருக்குது, தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது, ஒரு சமச்சீரான கல்வியே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை பெண்கள் எதை கேப்சர் பண்ணிட்டு அவங்க எப்படி முன்னேறணும் வாழ்க்கையில்?